பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் புதிய ப்ரீபெய்ட் திட்டம் மூலம் ஒரு நாளைக்கு 7 செலவில் 50 நாட்கள் வேலிடிட்டி, தினமும் 2 ஜிபி டேட்டா மற்றும் இலவச அழைப்புகளை பெறலாம். அரசுக்கு சொந்தமான தொலைத்தொடர்பு நிறுவனமான பிஎஸ்என்எல் மீண்டும் ஒருமுறை தொலைத்தொடர்பு துறையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி தனியார் ஆபரேட்டர்களுக்கு சவால் விடுத்துள்ளது. இந்த புதிய பிஎஸ்என்எல் ப்ரீபெய்ட் திட்டம் அதன் தனித்துவமான 50 நாட்கள் வேலிடிட்டியுடன் வரம்பற்ற அழைப்பு மற்றும் தினசரி 2 ஜிபி டேட்டா போன்ற பல நன்மைகளை வழங்குகிறது. தற்போது எந்த பெரிய தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனமும் 50 நாட்கள் வேலிடிட்டி கொண்ட திட்டத்தை வழங்குவதில்லை. அவற்றின் பொதுவான 56 நாட்கள் திட்டங்கள் பிஎஸ்என்எல் இந்த திட்டத்தை விட விலை உயர்ந்ததாகவே உள்ளனர். இதுவே பிஎஸ்என்எல்லை தனித்து காட்டுகிறது. பிஎஸ்என்எல் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் இந்த ப்ரீபெய்ட் திட்டத்தின் முக்கிய விவரங்களை பகிர்ந்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் கிடைக்கும் முக்கிய நன்மைகள்: வேலிடிட்டி: இந்த திட்டம் 50 நாட்களுக்கு செல்லுபடியாகும். இந்தியா முழுவதும் எந்த நெட்வொர்க்கிற்கும் வரம்பற்ற அழைப்புகள் மற்றும் இலவச தேசிய ரோமிங். டேட்டா மற்றும் எஸ்எம்எஸ்: தினமும் 2 ஜிபி அதிவேக டேட்டா மற்றும் தினமும் 100 இலவச எஸ்எம்எஸ். பயனர்களுக்கு பிஐடிவி சேவைக்கு இலவச அணுகல் வழங்கப்படுகிறது. இந்த ஆப் மூலம் 350க்கும் மேற்பட்ட நேரலை டிவி சேனல்களையும் பிரபலமான ஸ்ட்ரீமிங் ஆப்களையும் பார்த்து மகிழலாம். இந்த திட்டத்தின் தினசரி செலவு தோராயமாக ரூபாய் 7 மட்டுமே. பொதுத்துறை தொலைத்தொடர்பு நிறுவனமான பிஎஸ்என்எல் நாடு முழுவதும் தனது 4G நெட்வொர்க்கை தீவிரமாக விரிவுபடுத்தி வருகிறது. குறிப்பாக பிஎஸ்என்எல்லின் 4G கட்டமைப்பு முற்றிலும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கட்டமைப்பானது இப்போதே 5G சேவைக்கு தயாராக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் விளைவாக பயனர்கள் விரைவில் 5G இணைப்பை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிடைத்த தகவல்களின்படி பிஎஸ்என்எல் 5G சேவை இந்த ஆண்டின் இறுதிக்குள்ளோ அல்லது அடுத்த ஆண்டின் தொடக்கத்திலோ பயனர்களுக்கு கிடைக்கலாம். நிறுவனம் தனது மேட் இன் இந்தியா 5G சேவையை டெல்லி மற்றும் மும்பையில் ஒரு பைலட் திட்டமாக தொடங்கி பின்னர் நாட்டின் பிற நகரங்கள் மற்றும் தொலைத்தொடர்பு வட்டங்களில் விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளது.